சரி, ஃபாஸ்ட் பேப்பர்ல வந்து இன்னொரு கேள்வியை பார்க்குறோம் பாருங்க. 800 வீதம் என்ற வருடாந்த வட்டி வீதத்தில் 5 வருடங்களுக்கு அமல் என்பவர் ரூபாய் 700,000 கடன் ஒன்றை பெற்றுக்கொண்டார். இக்கடனானது 5 சமனான வருடாந்த தவணை கட்டணங்களாக செலுத்தி தீர்க்கப்பட வேண்டும். கேள்வியை பாருங்க. வேண்டப்படுவது கடனின் வருடாந்த தவணை கட்டணத்தை கணிக்க. அப்ப நம்ம தவணை பணத்தை பார்க்கணும். அடுத்து கடனின் மீள் கொடுப்பனவை காட்டும் கடன் தீர்ப்பன அட்டவணையை தயாரிக்க. அப்ப இதுல வந்து உங்களுக்கு புதுசாக ஒரு கேள்வி சொல்றாங்க. இந்த கடன்ல இந்த நம்ம மீள் கொடுப்பனவை திரும்ப இந்த கொடுக்க வேண்டிய காசை காட்டுற 5 வருஷத்துக்கான ஒரு அட்டவணை ஒன்றை தயாரிக்கணும். சரி, அதை நான் தயாரிச்சு காட்டுறேன். சரி, முதலாவது கடனில் வருடாந்த தவணை கட்டணத்தை பார்ப்போம். சரியா? அப்ப நம்மளோட சமன்பாடை போடுவோம். என்ன சமன்பாடு? நம்மளோட தொகை வரப்போது எக்ஸ் என்ற தொகை ஒன்றின்கீழ் ஆர் ஒன்று செய்ய ஒன்றின்கீழ் ஒன்று சக ஆர் என்ற எண் என்ற விஷயம் வரப்போகுது. சரியானே? சரி, அப்ப இதை நம்ம சுருக்குவோம், பெருமானத்தை போடுவோம். எக்ஸ் என்றது நான் வாங்கின கடன் தொகை 700,000, கடன் தொகை 700,000. சரி, அடுத்தது ஒன்றின்கீழ் ஆர், ஒன்றின்கீழ் வட்டி வீதம் என்றது 8 வீதம் 0.08 போட போறோம். அடைப்பு அங்கால ஒன்று செய்ய ஒன்றின்கீழ் ஒன்று சக 0.08 சேர்ந்தா நம்ம அப்படியே சேர்த்து போடுவோம். 1.08 எத்தனை ஆண்டு? 5 ஆண்டுகள், 5 பிரேக்கெட் முடிய போகுது. அப்ப இது நம்ம நினைவோம். நீங்க இதை கால்குலேட்டர்ல அடிச்சு சுருக்கி பார்க்கலாம். நான் இதை அடிச்சு காட்டுறேன். அடிச்சு காட்டுத்து இந்த பெருமானத்தை காணுவோம். பெருமானத்தை வச்சு அட்டவணையை செஞ்சு கொள்வோம். இப்ப இதான் விஷயம். இது நீங்க வந்து இதுல பெருமானத்தை கண்டீங்கன்னா சரி. சரியானே? இதுல பெருமானத்தை பார்க்க போறோம். எப்படி பார்ப்போம்? சரி, இப்ப நம்ம பாருங்க. இந்த பெருமானத்தை கண்டுகொள்வோம். பின்னமாக்கித்தான் எவ்வளவு? 700,000 கீழுக்கு இன்னும் திரும்ப இருக்கா பின்னமாக்கிக் கொள்வோம். ஒன்றின்கீழ் 0.08 அவை 1 கீழே போட போறோம். 0.08 என்ற விஷயத்தை போட போறோம். சரி, அங்கால நம்ம நினைப்புறோம். அங்கால பிரேக்கெட் போட்டு 1 செய்ய திரும்ப ஒரு பின்னம் பின்னமாக்கி போட்டு பாருங்க. திரும்ப ஒரு பின்னம் ஒன்றின்கீழ் 0.08 எத்தனையாவது வலு? 5வது வலு. சரியானே? அப்ப நமக்கு வார தொகையை பாருங்க. 1,75,319.5. அப்ப நம்ம இதை நமக்கு அடுத்த கேள்வி அட்டவணையில் கேட்கறதால மட்டம் தட்டி போட்டுக்கொள்வோம். சரியானே? அப்ப இதை மட்டம் தட்டினோம்னா 1,76,320 என்ற பெருமானத்தை போட்டுக்கொள்ளலாம். சரியானே? இப்ப நம்ம மட்டம் தட்டினோம்னா இதுக்கான விட 1,75,320. 1,75,320. சரி, இதை வச்சுக்கொண்டு நம்ம இந்த அட்டவணை கடனின் மீள் கொடுப்பனவை காட்டும் கடன் தீர்ப்பன அட்டவணை எப்படி தயாரிக்கிறது பார்த்து கொள்வோம். சரியா? சரி, இப்ப இந்த அட்டவணையை பார்ப்போம். சரி, இப்ப இந்த அட்டவணை நம்ம எப்படி போடுற இந்த கடன் வந்து நமக்கு எப்படி குறைஞ்சு வந்து பார்க்க போறோம். சரியானே? பாருங்க, இப்ப வந்து 5 வருஷத்துக்கான கடன் ஆடிக்கு. அப்போ 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் ஆയിരിக்கும். சரியா? இப்ப நமக்கு இதுல எவ்வளவு பொறுப்பு இருக்கு என்பதையும் அதோட சேர்த்து வட்டியையும் பார்க்க போறோம். சரியானே? எப்படி பார்க்க மாட்டோம். நமக்கு ஆரம்பத்தில் இருக்கிற பொறுப்பு எவ்வளவு? இதுல 700,000 ரூபாய் கடனை வாங்குறோம். 700,000 பொறுப்பு. அந்த 700,000க்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 8% வட்டியை பார்க்கணும். அப்போ 8% வட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது? 7 8 56,000 வட்டியா வரப்போகுது. சரியானே? 56,000 வட்டியா வரப்போகுது. இப்ப நீங்க நம்ம கழிக்கிற இந்த கடன், அதாவது தவணை பணம் அவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சா எவ்வளவு? 1,75,320 கண்டுபிடிச்சா தவணை பணம். ஆகவே நம்ம இங்க கழிக்க வேண்டிய தவணை பணம் 1,75,320 ரூபா. அதை கழிச்சு விட்டோம்னா
நம்ம இறுதியா அந்த வருஷத்துக்குரிய பொறுப்பா இருக்கும். ஆகவே பாருங்க 7,00,000 நீங்களும் அடிச்சு பார்த்து கொள்ளுங்க. 7,00,000 7,00,000தோட 56,000 கூட்டி 7,56,000 அல்லது இந்த கழிப்பை நம்ம 1,75 320 கழிச்சோம்டா 5 580 680 வருது. 5,80,680. இது நமக்கு ஒரு வருஷத்துக்கான இறுதி காசாக காணப்படும். சரியானே? திரும்ப என்ன செய்யணும்னா நம்ம 2வது வருஷத்துல இந்த காசா நமக்கு முதல் பொறுப்பாக இருப்பது. ஆகவே நம்ம பொறுப்பு 5,80,560 ரூபா. இப்ப நீங்க என்ன சொல்லணும்டா, இந்த 5,80,560 ரூபாய்க்குரிய 8% வட்டியை பார்க்கணும். வட்டியை பார்த்தோட சேர்க்கணும். அப்படி நம்ம அதுக்குரிய வட்டியை பார்ப்போம். 5,80,000க்கு 80,560க்கு வட்டி பார்க்கப்புறம் 8% வட்டியை பார்த்துக்கொள்ளும். 8% வட்டியை பார்த்தோம்டா உங்களுக்கு வார காசு இதுல 46,444 வருது. சரி, நான் மட்டம் தட்டி தான் போடுறேன். 46,444.8 என்று பார்த்தால் 45 அப்படி நம்ம போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு 8% பார்த்தோம்னால் வார காசியும் சரி. அப்ப இதை நம்ம கூட்டி என்ன செய்ய போறோம், அதே காசை நம்ம மாதம் வருஷம் இதே தவணை பணம் தான் கட்டுவோம். அதே தவணை பணம் தான் கழிக்கணும். 1,75 320 கழிக்கப்படும். நம்ம ரெண்டையும் கூட்டி 580 5,80,560 கூட்டப்படும்.